டக்குன்னு பாருங்க, எங்கேயோ இருந்த புஷி ஆனந்த் இன்னைக்கு வந்துட்டாரு. இவ்வளவு நாளா எங்கெங்க இருந்தாரு அவரை? 15 டேஸா ராஜ்பவன்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாரா? எங்க இருந்தாரு? டெல்லியில இருந்தாரா? ஆதவ் அர்ஜுன், நாங்க 16 நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறோங்க, நாங்க பேசவே முடியாது. நடுவுல கொஞ்சம் அப்படி டேராடூன்ல போய் நான் ஒரு போட்டியில பேட்மிண்டன்னா அது என்னமோ ஒரு போட்டி, பேஸ்கெட் பால் போட்டியில் நான் கலந்துட்டு வரேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுத பூஜை அதெல்லாம் செலிப்ரேட் பண்றேன். மற்றபடி 16 நாள் தூக்கங்க, ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அவருக்கு எதிராக செடிஷன் கேஸ் போட்டிருக்காங்க, அது அப்படியே இருக்கு. இதே செடிஷன் கேஸ் பிஜேபி மாநிலத்தில் போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் பாஞ்சு உஞ்சு தூக்கி உள்ளதான் இருக்காங்க. பிஜேபி ஆட்சியில் போட்ட செடிஷன் கேஸ் போட்டவங்க எல்லாரும், எல்லா தேச துரோகிகள், ஆன்டி இண்டியன்ஸ்னு டக்கு டக்குன்னு சீல் அடிச்சிருவாங்க. அப்போ அது நடக்கல. நிர்மல்குமார் அது எங்க இருக்காருன்னே தெரியலைங்க, இன்னைக்கு வந்துட்டாரு எல்லாரும். ஏன்னா ஒட்டுமொத்தமா எஃப்ஐஆர்லாம் தூக்கி சிபிஐ கையில கொடுத்தாச்சு. சிபிஐ கையில கொடுத்த உடனே ஒன்றும் ஆக போறதே கிடையாது. ஏன்னா இன்னும் அவங்க ஆபீசர்லாம் அப்பாயின்ட் பண்ணணும். இன்னும் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜி அவருக்கு கீழே 2 பேரை போட்டு கமிட்டி போடணும். இதெல்லாம் தாண்டி தான் இனி சிபிஐ வந்து வேலையே பார்க்கும். சிபிஐ கைது பண்ணாது அப்படின்றக்காக அவங்க வெளியே வர்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, எஃப்ஐஆர் இனிமேல் பழைய எஃப்ஐஆர் எதுவுமே நிக்காது இல்லைங்க. ஒரு இவ்வளவு உண்மையிலே பாவம்னு நினைக்கிறது நான் யார் தெரியுமா? அவருக்கு ஜாமீன் கிடைக்கணும். யாருன்னா கரூர்ல இப்ப அரெஸ்ட் ஆகி இருக்கவங்க தான். இப்ப இந்த குழப்பத்துல, இந்த சட்ட குழப்பத்துல அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு அந்த ரெகுலர் கோர்ட் தயங்கும். ஜுடிஷியல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரு. ஜாமீன் போட்டு ஒரு ஜாமீன் ரிஜெக்டட், அடுத்த ஜாமீன் போடுவாரு, அதுக்கு அடுத்த ஜாமீன் போடுவாரு. இல்லைங்க, மேட்டர் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜு, இப்போ உடனே அந்த முடிவை நாங்க எடுக்க முடியாதுன்னு கூட ஒரு நீதிமன்றம் சொல்லிடும். எவ்வளவு சிரமப்படுவாங்க அவங்க. சரி, அடிபட்டு மிதிபட்டு கிடக்காங்களே 100 பேர், 100 பேர் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்களா? அதுல பெரும்பாலும் அவங்களுக்கான நிவாரணம் என்னங்க? 50,000, 1 லட்சமா? அதுக்கான வழிமுறைகளை கொடுக்கறதுக்கு என்ன டேர்ம் இருக்கு? என்ன ரிட்டையர்ட் ஜட்ஜ் கமிட்டி வழிமுறையை கொடுக்குமா? அப்பனா எவ்வளவு தூரம் வந்து இது ஒரு மோசமான அரசியல் வலை இதுல